தமிழ் வருடத்தின் முதல் நாள் சித்திரை 1 இன்றைய தினம் தொடங்குகிறது. இந்த வருடம் முழுவதும் செல்வம் சேர்வதற்கும் நம்மிடம் இருக்கக்கூடிய வறுமை நிலை முற்றிலும் நீங்குவதற்கும் பலவிதமான வழிபாட்டு முறைகளை நாம் செய்வது உண்டு. அப்படி செய்யக்கூடிய வழிபாடுகளின் மிகவும் சிறப்பு மிகுந்த வழிபாடாக திகழ்வதுதான் இந்த தீப வழிபாடு. தீபத்தை ஒரு குறிப்பிட்ட முறையில் நாம் இன்றைய நாளில் வீட்டில் ஏற்றுவதன் மூலம் நம்முடைய வறுமை நீங்கி செல்வம் சேர ஆரம்பிக்கும். மேலும் குபேர யோகமும் உண்டாகும். எந்த ஒரு தெய்வத்தை நாம் வழிபாடு செய்வதாக இருந்தாலும் கண்டிப்பான முறையில் அந்த வழிபாட்டில் தீபம் என்பது இடம்பெற்றிருக்கும். பல தெய்வங்கள் தீப வடிவில்தான் அருள்பாலிக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சிவபெருமான் ஜோதி வடிவமாக திகழக்கூடியவர். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்குரிய நாளாக தான் இந்த திங்கட்கிழமை திகழ்கிறது. கார்த்திகை மாதத்தின் சோமவாரம் என்பது எந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்ததோ அதேபோல் சித்திரை மாதத்தின் சோமவாரமும் சிறப்பு மிகுந்ததாக கருதப்படுகிறது. அன்றைய நாளில் நாம் தீபமேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் உண்டாகும். அப்படிப்பட்ட தீப வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தீபத்தை பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் வீட்டு பூஜை அறையில் ஏற்ற வேண்டும். ஒருவேளை 6 மணிக்குள் ஏற்ற இயலவில்லை என்று நினைப்பவர்கள் 6 மணிக்கு மேல் கூட இந்த தீபத்தை ஏற்றலாம், தவறு கிடையாது. இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது ஒரே ஒரு இலைதான். அதுதான் சிவபெருமானுக்குரிய இலையான வில்வ இலை. மேலும் வில்வ மரமாக இருந்து சிவபெருமானை நினைத்து தவம் செய்து அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்றவர்தான் மகாலட்சுமி தாயார். எனவே வில்வ இலைகள் நமக்கு செல்வ செழிப்பை தரக்கூடியதாக திகழ்கிறது. ஒரு தாம்பலத்தட்டை எடுத்து கொள்ளுங்கள். அந்த தாம்பலத்தட்டின் மேல் வில்வ இலைகளை பரப்பி கொள்ளுங்கள். புதிதாக வாங்கிய ஒரு அகல் விளக்கை எடுத்து சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள். இந்த அகல் விளக்கை வில்வ இலையின் மேல் வைக்க வேண்டும். பிறகு அதில் சுத்தமான பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்கள். இந்த தீபத்தில் நாம் சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். பிறகு அந்த தீபத்தை பார்த்தவாறு நமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு சிவ மந்திரத்தை முழு மனதோடு கூற வேண்டும், அல்லது சிவபுராணத்தை படிக்கலாம். ஏற்கனவே சொல்ல வேண்டிய சிவ மந்திரம் பற்றி நமது சேனலில் முந்தைய வீடியோவில் பதிவிட்டு இருக்கிறேன். இந்த முறையில் நாம் ஏற்றி வைத்த தீபத்தை பார்த்தவாறு சிவபெருமானுக்குரிய பாடல்களை நாம் படிப்பதன் மூலம் சிவபெருமான் எப்படி மகாலட்சுமி தாயாருக்கு செல்வங்களை வாரி வழங்கினாரோ, குபேரருக்கு சம்பத்துகளை வழங்கினாரோ, அதேபோல் நம்மிடம் இருக்கக்கூடிய வறுமையையும் முற்றிலும் நீக்கி செல்வத்தை சேர்ப்பதோடு குபேர யோகத்தையும் தருவார். இந்த தீபமானது குறைந்தது அரை மணி நேரமாவது எரிய வேண்டும். பிறகு தீபத்தை குளிர வைத்து விடலாம். மறுநாள் காலையில் இந்த வில்வ இலைகளை எடுத்து கால்படாத இடத்திலோ அல்லது ஓடுகின்ற நீரிலோ போட்டுவிட வேண்டும். எளிமையான தீபமாக தோன்றினாலும் இந்த தீபத்தை சித்திரை சோமவார நாளில் பிரதோஷ நேரத்தில் நாம் ஏற்றுவதன் மூலம் சிவபெருமானின் அருளை பரிபூரணமாக பெறுவதோடு நம் வாழ்வில் இருந்து வந்த வறுமையும் முற்றிலும் நீக்க முடியும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.